நாள் 11ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு சந்தித்திருக்கிறோம். இன்றைய நாளும் காலநிலையாக கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களினுடைய பல இடங்களிலும் பொலன்னறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்பு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. நாட்டினுடைய பிற பகுதிகளிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை நேரத்தில் மழை பெய்யும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் காலை நேரத்தில் பனிமூட்டம் காணப்படுகிறது. பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் பொது நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு முதல் காலி, ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. நாட்டை சூழ இருக்கக்கூடிய கடல் பிராந்தியங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. சில கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கிலிருந்து காற்று வீசக்கூடிய மாதிரியான காலநிலை இன்றைய நாள் நிலவப் போகிறது. மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியத்தில் மணித்தியாலத்திற்கு 45 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட வேகத்தில் காற்று பலமாக வீசக்கூடும். இவ்வாறான நேரங்களில் கடல் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழ இருக்கக்கூடிய ஏனைய கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்றும் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக கொந்தளிப்பாக காணப்படும். இடையுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகின்றது. அதேபோல காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை, மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களினுடைய பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகப்படியாக காணப்படுகின்றது. நாட்டின் பல பிரதேசங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மழையுடனான வானிலை அதிகமாக காணப்படுகின்றது. மழை பெய்கின்ற நேரத்தில் மக்கள் உங்களுடைய செயற்பாடுகளை தீர்க்கமான முடிவுகளை கொண்டு செயற்படுத்திக் கொள்ளுங்கள். அவதானமாக இருந்து கொள்ளுங்கள்.